டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஃப்ஆர்எஸ் செய்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நீங்கள் எந்த பெனிஃபிஷரி ஆட் பண்ணிவிட்டு எஃப்ஆர்எஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக போயிட்டுருக்கு, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் இதுவே நம்மளுக்கு வந்து பழைய பெனிஃபிஷரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பெனிஃபிஷரி கரெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடுறீங்க, ஃபோட்டோ எடுத்துக்குது, அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் ஒரு சில பெனிஃபிஷரிக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணும்போது சரியான இதில், அதாவது பேக்ரவுண்டில் வந்து ஒயிட்டாவோ இல்லை வந்து ப்ளைனாவோ இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் தெரிகிற மாதிரியோ இல்லை வந்து அந்த ஜன்னல் கம்பிகளுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து பொதுவான இடத்துல நின்னோ அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டு வந்து வேறு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி தெரிகிற மாதிரி எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நாட் மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அப்போது ஃபேஸ் நாட் மேட்ச்டு அப்படின்னு வர்றதை நம்ம எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோக்கு பதிலாக அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து வேறு ஃபோட்டோ, இப்போ கரெக்டான ஃபோட்டோ வந்து சரியான முறையில் வந்து நம்ம எப்படி எடுத்து மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வந்து நார்மலாக வந்து போஸ்ட் ட்ராக்கர் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து ஏதோ ஒரு சென்டர் வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் எரர்னு சொல்லிட்டு எல்லாருமே வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இது நான் லாகின் பண்ணும்போது அதே இஷ்யூ தான் வந்துச்சு. பட் ஆனால் வந்து நீங்கள் திரும்ப லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்டினியூஸாக ஒரு டைம் இல்லை 2 டைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடும், சரிங்களா? ஸோ அது வந்து அகெயின் நான் வந்து லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உள்ளே வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ நெட்வொர்க்கு எரர் காமிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வந்து அது லாகின் பண்ணாமல் இருக்க வேணாம். நீங்கள் அகெயின் வந்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு போஸ்ட் ட்ராக்கர் ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? ஸோ நெட்வொர்க் எரர் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்க வேணாம். அகெயின் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேஸ் நாட் மேட்ச்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிஷரிக்கு வருதோ அந்த பெனிஃபிஷரிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, போஸ்ட் ட்ராக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த பெனிஃபிஷரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு பெனிஃபிஷரி வந்து நான் ஆட் பண்ணி சொல்லிடுறேன், அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண வேண்டிய பெனிஃபிஷரி அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரெக்னென்ட் உமனில் ஏதாச்சும் ஒரு இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பெனிஃபிஷரி உடைய நேம், சரிங்களா? சும்மா நான் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷரி நேமை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் டபுள் டிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோமான்ட்டு இருக்கும். அதுக்கடுத்தது இகேஒய்சி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கேயே வந்து செக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த 4மே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நாம் ஆல்ரெடி நம்ம அந்த ஃபேஸ் கேப்சர் முடித்த பெனிஃபிஷரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு அந்த ஃபேஸ் கரெக்டாக இல்லை, எனக்கு அதனால் வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபோட்டோ நாட் மேட்ச்டுன்னு வருது, அதனால் வந்து நான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு நேராக பாருங்கள், ரீகேப்சர் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரீகேப்சர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஃபேஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி என்ன ஃபோட்டோ இருக்குதோ அந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஃபோட்டோ கேப்சர் ஆகிக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த நாட் மேட்ச்னு வரக்கூடிய பெனிஃபிஷரிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப இங்கே கேப்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னா
எப்பவும் போல் உங்களுக்கு என்ன ஆயிருன்னா நம்ம அந்த கேமரா இது வந்துடும். ஸோ பெனிஃபிஷரி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க பின்னாடி நிற்க வச்சு ஐ பிளிங்க் ஆகுறதும் ஸ்ட்ரைட் ஃபேஸாகவும் பேக்ரவுண்டில் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஒயிட்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இஷ்யூ வராது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நான் அது வந்து தனி வீடியோவாக போடுறேன். சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மாவோட ஆதார் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அந்த கேஒய்சியில் இருக்கக்கூடிய அதாவது ஆதாரில் லிங்க் பண்ணிக்கூடிய ஃபோன் நம்பர் நம்மளுக்கு அவைலபிள் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த அவைலபிள் இல்லாத ஃபோன் நம்பருக்கு பதிலாக அவங்க அப்பாவோட ஆதார், அதாவது அம்மாவோட ஆதார் இருக்குது, அதுக்கு பதிலாக அவங்க அப்பாவோட ஆதார் மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் நாட் மேட்ச்டு இஷ்யூவும் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுருங்க. அதுக்கடுத்தது பெனிஃபிஷரி லாகின்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த பெனிஃபிஷரி லாகின்லேயே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எகைன் ஆதார் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதாருக்கு பதிலாக வேறு ஒரு ஆதார் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதும் நம்ம அந்த பெனிஃபிஷரி லாகின்ல தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா?